வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருப்பது 3 சக்திகளின் திருக்கோவில்களை பற்றி பார்ப்போம். சென்னையை சுற்றியுள்ள 3 சக்திகள், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்கின்ற சக்தி பீடங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இது இந்த கோவில்களை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளில் தரிசிக்க மிக சிறந்த நாளாக கருதப்படுகிறது. ஃபஸ்ட்டு திருவுடையம்மன் கோவில் மீஞ்சூர் அடுத்த மேலூர் என்கின்ற கிராமம், பசுமை நிறைந்த கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் அமைதியான சூழலில் அமைந்திருக்கிறது. சிவனுக்கு தனி கொடிமரமும் அம்மனுக்கு தனி கொடிமரமும் இருக்கின்றன. இங்கு இத்திருக்கோவிலில் மத்தியானம் அன்னதானமும் போடுகிறார்கள். அன்னதானமும் கிடைக்கிறது. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள்களில் மிகுந்த கூட்டம் காணப்படுகிறது. இந்த அம்மனுக்கு ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறை பார்க்கும்போது நம்ம பயபக்தியோடு அந்த அம்மனை வணங்க வேண்டும் என்கின்ற தெரிகிறது. பாண்டிய மன்னன் காலத்தில் கிராமத்தில் உள்ள ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஒரு காட்டுக்குள்ளார போயிருக்காங்க. அங்கே மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பசுமாடு தன்னறியாதையே ஒரு இடத்துல போய் பால் சொரிவதை பார்த்துருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது அங்கு சிவலிங்கம், ஈசனுடைய திருவுருவம் அங்கே காணப்பட்டிருக்கிறது. அதை கொண்டுக்கிட்டு பிரதிஷ்டை பண்ணி பூஜை செஞ்சு வழிபட்டிருக்காங்க. ஈசனை வைத்து பூஜை பண்ணும்போது அவர்களுக்கு நம்ம ஆதிபராசக்தியையும் வச்சு வழிபடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. அதனால் ஒரு சிற்பியை கூப்பிட்டு மலையில் இருந்து கல் எடுத்துக்கிட்டு சிலை செய்யும்படி, ஆதிபராசக்தியின் சிலை செய்யும்படி கூறியிருக்கிறார் மன்னர். அப்பொழுது சிற்பி சிலை செய்வதற்காக கற்களை கொண்டு வரும்போது அந்த கல்லானது 3 கீழே விழுந்து 3 துண்டுகளாக சிதைந்து போகிறது. சிற்பி மிகுந்த கவலையுடன் தன் கையை வெட்டி கொண்டு தானும் மாய்த்து கொள்ள ஏற்பாடு செய்கின்றான். அப்பொழுது ஒரு அசரீரி தோன்றி, இது என்னுடைய விளையாட்டு தான். இந்த 3 கற்களும் 3 சக்தியாக மாறிவிடும். நீங்கள் 3 சிலையாக வடித்து 3 இடத்தில் பிரதிஷ்டை விழுந்த இடத்துல 3 இடத்துலையுமே பிரதிஷ்டை செய்யணும். அப்போ நாங்கள் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியாக அருள்பாலிப்போம்னு சொல்கிறாங்க. அது பிரகாரம் மேலூரில் ஒரு கல் செய்த சிற்பத்தை அம்மன் சிற்பத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாங்க. அடுத்து இன்னொரு சிற்பத்தை வடிவுடை அம்மன், திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோவிலில் வைத்து ஆதிபுரீஸ்வரர் வடிவுடை அம்மன் கோவிலில் வைத்து வழிபடுறாங்க. அடுத்தது நம்ம திருமுல்லை வாயில், ஆவடி அடுத்த திருமுல்லை வாயில் அப்படிங்கிற இடத்துல இந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 சக்திகளும் அவ்வளோ பலமுறிந்திய சக்திகளாக உள்ளன. இந்த மேலூரில் உள்ள திருவுடை அம்மன் கோவிலானது ரொம்ப அமைதியான சூழ்நிலை, நல்லா அருமையாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வரும்போது ஒரு மிகுந்த மன அமைதி காணப்படுகிறது. இங்கு அன்னதான மண்டபமும் உள்ளது. சிவனுக்கென்று தனி சன்னதியும் அம்மனுக்கு தனி சன்னதி, கொடிமரமும் இவ்வாறு 2 கொடிமரங்களும் அமைந்துள்ளன. பிரகாரம் சுற்றி வருவதற்கு தாராளமான இடம் இருக்கின்றது. இந்த கோவிலின் தலவிருட்சம் பின்னை மரமாக காணப்படுகிறது. பின்னை மரம் அடுத்து வில்வ மரம் காணப்படுகிறது. இந்த பசுமை நிறைந்த சூழலில் அமைதியான மேலூர் கிராமத்தில் இந்த அம்மன் வீற்றிருக்கின்றார்கள். காலையில் இந்த அம்மனையும் மதியத்தில் வடிவுடை அம்மனையும் தரிசனம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருவுடை அம்மன் மேலூரில் உள்ள சக்தி பீடமாகும். அடுத்து நம்ம வடிவுடை அம்மனை பற்றி பார்ப்போம். வடிவுடை கோவிலையும் தரிசிக்க செல்வோம். வாருங்கள். இதில் சந்தன காப்பு வைத்து அம்மனின் திருவுருவம் அழகாக அருமையாக அமைந்துள்ளது. அடுத்து இப்பொழுது நாம் திருவுடை அம்மன் தரிசனம் முடித்து நாம் திருவொற்றியூரில் அமைந்துள்ள வடிவுடை அம்மன் திருக்கோவிலுக்கு நாம் வருகின்றோம். இக்கோவிலில் ஆதிபுரீஸ்வரர், வடிவுடை அம்மன் அருள்பாலிக்கின்றார்கள். தியாகராஜ சுவாமிகளும் அருள் புரிகிறார்கள். இங்கு உள்ள
லிங்கமும் சுயம்பு மூர்த்தியாக உருவானவர். எங்கும் அபிஷேகம் கிடையாது. இந்த திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் மட்டுமே சிவலிங்கத்துக்குள்ள கவசத்தை எடுத்து கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்றுமே நம்ம பார்க்கலாம். சந்தன காப்பு, தைல காப்பு முதலியவை வைக்கின்றாங்க. இங்குள்ள கோவிலில் பட்டினத்தார் முக்தி அடைந்த தலமாகும். கலிய நாயனார் பாடல் பெற்ற தலம். இத்தலத்தில் இன்னும் பல கோவில்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க. திருக்கோவிலில் வழிபட்டு அடுத்து நம்ம கொடியிடை அம்மனை தரிசிக்க செல்வோம். இங்கு வட்டப்பாறை அம்மன், வடிவுடை அம்மன் இருக்காங்க. வள்ளலாருக்கு அவங்க அன்னியின் வடிவத்தில் காட்சி கொடுத்து இந்த வடிவுடை அம்மன் அவருக்கு அமுது ஊட்டி இருக்காங்க. அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் இத்திருக்கோவிலில்தான் திருமணம் நடைபெற்றுள்ளது. இது நாயன்மார்கள் கலிய நாயனார் பாடல் பெற்ற தலமாகும். வள்ளலார் சாமிகள் இங்குதான் வடிவுடை அம்மனின் சக்தியை பற்றி வர்ணித்து பாடியிருக்கின்றார். திருவருட்பாவில் அந்த பாடல் அமைந்துள்ளது. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு சிவன் இங்கே அமைத்து வழிபட்டாங்க. இத்தலத்திலும் பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இந்த வடிவுடை அம்மன் சன்னதியில் நின்று நாம் வணங்கும்போது மனம் மிகுந்த பேரானந்தத்தை அடைகிறது. அப்படி ஒரு அமைதியாக உள்ளது. மேலூரில் அமைந்துள்ள சக்தி மாதிரியே இந்த அம்மனுடைய திருவுருவமும் அமைதியான சக்தி உருவமாக அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலை பார்த்த பின்பு அடுத்து நம் கொடியிடை அம்மன் திருமுல்லை வாயிலில் அருள் பாலிக்கின்றார்கள். அத்திருக்கோவிலை மாலை நேரத்தில் நாம் வழிபடுவோம். வடிவுடை அம்மன் கோவிலில் ஏகபாத மூர்த்தி அமைந்துள்ளார். பைரவர் கோவில் உள்ளது மற்றும் நாகலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. திருவுடை, வடிவுடை, கொடியுடை இந்த 3 அம்மன்கள் சன்னதியும் சக்திகளின் சன்னதி ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது. இந்த கோவில்களை தரிசித்து பக்தர்கள் சக்திகளின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இச்சாசக்தி, கிரியாசக்தி போன்ற சக்திகள் அருள் பாலிக்கின்றனர். ஆவடி திருமுல்லை ஆவடிக்கு அடுத்து அமைந்துள்ள திருமுல்லை வாயிலில் உள்ள கொடியிடை அம்மனை நாம் இப்போது தரிசனம் செய்வோம். இத்திருக்கோவிலில் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இங்குள்ள நந்தி தேவரானது சுயம்புலிங்கத்திலிருந்து திரும்பிய பக்கம் காணப்படுகிறார். அவரை நோக்கி இல்லாமல் திரும்பிய பக்கம் காணப்படுகிறார். இதற்கு ஒரு காரணம் சொல்லுகின்றனர். தொண்டை மண்டல மன்னரானவர் தொண்டை மண்டலத்தை எதிர்த்து குறும்பர்கள் போரிட ஆயத்தமாகின்றனர். அப்பொழுது குறும்பர்களை எதிர்க்க தொண்டை மண்டல மன்னர் தேரில் வரும்பொழுது, குதிரை பூட்டிய தேரில் வரும்பொழுது இடையில் முல்லைக்கொடி சிக்கிக் கொள்கிறது. மன்னர் இறங்கி முல்லைக்கொடியை நீக்கி பார்க்கும் பொழுது அங்கு சுயம்புலிங்கமாக சிவன் காணப்படுகிறார். அவரை இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார்கள். உடனுரை கொடியிடை அம்மனையும் மாசிலாமணீஸ்வரர் கொடியிடை அம்மனையும் பிரதிஷ்டை செய்கின்றார்கள். நந்திதேவர் குறும்பர்களை விரட்டுவதற்கு திரும்பியதால் திரும்பிய முகத்தினுடைய நந்திதேவர் அமர்ந்திருக்கின்றார். சுயம்புலிங்கத்தின் முகத்தில் இன்றும் அந்த காயம் தென்படுகிறது.